வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போறோம். பிசிபெலாபாத். இது கர்நாடகாவோட டிஷ். ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம ஊர் கூட்டாஞ்சோறு மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அது எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு மசாலா தேவை. அதுதான் மெயினான வேலையே. அதை கொஞ்சம் அதிகமாவே தயார் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாவே இந்த டிஷ்ஷை முடிச்சிடலாம். இதுக்கான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வறுத்துடலாம். இதுக்கு முதல்ல ஒரு 1/4 கப்பு முழு கொத்தமல்லி விதை, அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு கடலைப்பருப்பு, அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கசகசா. யுஏஇலாம் இருக்கவங்களுக்குலாம் கசகசா யூஸ் பண்ண முடியாது, எனக்கு தெரியும். அது நீங்க அதை ஒமிட் பண்ணிக்கோங்க, வேற வழி இல்ல. அடுத்து ஒரு 2-3 துண்டு பட்டை, அப்புறம் ஒரு 5-6 ஏலக்காய், ஒரு 5-6 கிராம்பு. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா செவக்க வறுக்கணும். கரிக்க கூடாது, செவக்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்து எடுத்துடலாம். இப்ப அடுத்ததா ஒரு 15-20 காஞ்ச மிளகா எடுத்துக்கணும். இது உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். எங்க வீட்டு மிளகா நல்ல காரமான மிளகா, அதனால நான் ஒரு 15 போல தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு நல்ல காஞ்ச தேங்காய், நல்ல முத்துன தேங்காவா இருக்கணும். அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை. இது கொஞ்சம் நிறையவே எடுத்துக்கலாம். இதுல கொஞ்சம் பெப்பரும் சேர்த்துக்கிறேன், ஒரு 1/4 கப் போல பெப்பரு. இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா அதே மாதிரி செவக்க வறுத்து எடுத்து வச்சிடணும், கரிக்க கூடாது. இப்ப எல்லா மசாலாவையும் வறுத்தாச்சு, நல்லா ஆற விட்டுடணும். அதுக்கப்புறமா மிக்சியில போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். இது நிறைய இருக்கிறதுனால நான் ஒரு 2-3 தடவையா பொடிச்சு எடுக்க போறேன். இப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாமே பொடிச்சு எடுத்துட்டேன். இதுல இன்னைக்கு தேவையானதை மாத்திரம் எடுத்துக்கிட்டு பாக்கி ஒரு நல்ல பாட்டில்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருவேன். அவ்வளவுதான். இது நல்லா அப்படியே இருக்கும், கெட்டு போகாது. எப்ப வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்ததா இதுக்கு தேவையான அரிசியும் துவரம் பருப்பையும் வேக வச்சு எடுத்துடணும். இதுக்கு அரிசி 1/2 கப் எடுத்திருக்கேன், துவரம் பருப்பு 1/2 கப் எடுத்திருக்கேன். இந்த அரிசி சாதாரணமா நாங்க யூஸ் பண்ற புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். பொதுவா இதுல பச்சரிசி யூஸ் பண்ணுவாங்க. ஆனா எங்களுக்கு பச்சரிசி சாப்பிட்டா ஒத்துக்காதுங்கிறதுனால புழுங்கல் அரிசி எடுத்திருக்கோம். அதுவே நல்ல டேஸ்டா தான் இருந்தது. சோ இது உங்களோட ஆப்ஷன் தான். உங்களுக்கு பச்சரிசி பிடிக்கும்னா பச்சரிசி எடுத்துக்கோங்க, இல்ல புழுங்கல் அரிசி. இப்ப இது நல்லா கழுவிட்டு இது ரெண்டுத்தையும் குக்கர்ல போட்டுக்கிறேன். போட்டுட்டு கொஞ்சமா மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஏதாவது கொஞ்சம் எண்ணெய், நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா நல்லது. அதை நான் சேர்த்திருக்கேன், ஆனா அதுல வீடியோல வரல. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தண்ணி. இப்போ 1/2 கப்பு அரிசி 1/2 கப்பு பருப்பு இல்லையா, அதுக்கு நான் 9 கப்பு தண்ணி சேர்த்திருக்கேன். இது ஒரு 3-4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் குழஞ்சாப்புல தான் இருக்கும், பரவாயில்ல. அடுத்தது இப்போ இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு பேன் எடுத்து வச்சிருக்கேன். அதுல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு தோல் உரிச்சு கட் பண்ணி எடுத்து வச்ச சின்ன வெங்காயம் ஒரு கப்பு போல எடுத்திருக்கேன். அதையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இல்ல கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுல ஒரு பெரிய தக்காளி இல்லனா 2 சின்ன தக்காளி அதை கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கலாம்.
இப்போ இதுல வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்க போறேன். நான் இன்னைக்கு எடுத்திருக்க வெஜிடபிள்ஸ் வந்து கேரட்டு, நூக்கல், அப்புறம் பீன்ஸ், முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இவ்வளோ காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வேற இன்னும் ஆட் பண்ணணும் இல்ல இதுல இருந்து ஏதாவது பிடிக்காது அப்படின்னா சேர்த்துக்காதீங்க. பச்சை பட்டாணி வந்து கொஞ்சம் காஞ்சதான் கிடைச்சது எனக்கு. அதை நான் ஊற வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை நான் இப்ப சேர்த்துக்க போறது இல்ல, லாஸ்ட்ல தான் சேர்க்க போறேன். இந்த காயெல்லாம் நல்லா வதங்கி வேகணும். இதுல இப்போ கொஞ்சமா மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த காய் வேகறதுக்கு ஒரு 2 கப் தண்ணி ஊத்தி சேர்த்து விட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். ரொம்ப குழைய வேகக்கூடாது, கரெக்டா வேக வச்சு எடுத்துடணும். இப்ப இந்த காய் கரெக்டா வெந்திருக்கு. இதுல புளி சேர்த்துடலாம். புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி நான் தண்ணியில ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதை பிழிஞ்சு இதுல சேர்த்துக்கிறேன். அடுத்தது 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள். நம்ம பொடிச்சு வச்சோம்ல அது கிடையாது, சாதாரணமா சமையல்ல யூஸ் பண்ணுவோம் இல்லையா மிளகாத்தூள், அதுதான். அடுத்து நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சோம்ல அந்த மசாலால இருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அதையும் எடுத்துக்கணும். அப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து வர்றதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, ஒரு 2ல இருந்து 3 கப் தண்ணி தேவைப்படும். அதையும் ஊத்திக்கலாம். இப்போ வந்து இதுல டேஸ்ட் பார்த்து உப்பு சேர்த்துக்கணும். ஏன்னா கொஞ்சமா தான் ஃபர்ஸ்ட் உப்பு போட்டோம் அண்ட் சாதத்துல உப்பே போடல. அதனால எல்லாத்துக்கும் சேர்த்து கரெக்டான உப்பு இப்பதான் இதுல போடணும். ஸோ அதை டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. வேக வச்ச பட்டாணியும் இதுல சேர்த்துக்கிறேன். இப்ப இத மூடி போட்டு ஒரு கொதி வர்றதுக்கு விடலாம். இப்ப பாத்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண அந்த பேன் கண்டிப்பா பத்தாது சாதத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்றதுக்கு. அதனால கொஞ்சம் கூட பெரிய ஒரு கடாய் எடுத்து வச்சிருக்கேன். அதுல நான் சேர்த்துட்டேன். இப்போ உப்பு காரம் எல்லாம் கொஞ்சம் பாத்துக்கிறேன். அடுத்து இந்த டேஸ்ட பேலன்ஸ் பண்றதுக்கு கொஞ்சமா வெல்லம் சேர்க்கணும். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் போல வெல்லத்தூள் சேர்த்திருக்கேன். இப்போ வந்து நம்ம வேக வச்ச அந்த சாதத்தையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். என்னடா கொஞ்சம் பாயசம் மாதிரி இருக்கேன்னு நினைக்காதீங்க. இது வந்து கொஞ்சம் அப்படிதான் சாஃப்டா தான் இருக்கும். அண்ட் இந்த இது மூடி வச்சதுக்கு அப்புறமா இழுகவும் செஞ்சிரும். அதனால அது கரெக்டா தான் இருக்கும். இப்ப எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப இத ஆஃப் பண்ணிட்டு தாளிச்சு கொட்டிட வேண்டியதான். தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாயில நெய் சேர்த்திருக்கேன். அது கொஞ்சம் சூடாகணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் முந்திரி பருப்பும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்து சேர்த்துட வேண்டியதுதான். இது வந்து கருக விடாம கொஞ்சம் ஒரு பொன்னிறமா எடுத்தா நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த நெய் மட்டும் போராது, இன்னும் கொஞ்சம் அந்த சூடாக்காத நெய் மேல சாதத்து மேல போட்டுதான் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா இன்னும் டேஸ்டா இருக்கும். இல்ல ரொம்ப ஹெல்த் கான்சியஸா இருக்கிறவங்களா இருந்தா இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ கொத்தமல்லிய நல்லா கழுவி கட் பண்ணி அத மேலால சேர்த்து மூடி வச்சிடுறேன். இது கூட வந்து நிறைய சைட் டிஷ் எல்லாம் வேணும்ன்ற அவசியம் இல்ல. அப்பளம், வத்தல் அந்த மாதிரியான ஐட்டம்ஸோ இல்லைன்னா ஊறுகாய் அதெல்லாம் நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன்னா
தயிர் வெங்காயம் பச்சடியில அதை நம்ம சேர்த்து சாப்பிட்டா சூப்பரா இருக்கும் இதுக்கு. ஏன்னா இது கொஞ்சம் ஹெவியா மசாலாலாம் சேர்த்த மாதிரி இருக்கிறதுனால அது வந்து பேலன்ஸ் பண்ணும். ஸோ நான் வந்து எப்பவுமே அதையும் சேர்த்துப்பேன். பாருங்க எவ்வளோ சூப்பரா டேஸ்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலா வறுத்து பிடிக்கிறது தான் இதுல வேலையே. அது ரெடியா இருந்ததுன்னா காய் ஒரு பக்கம், சாதம் ஒரு பக்கம், செஞ்சோமா மிக்ஸ் பண்ணோமா சாப்பிட்டோமான்னு வேலை டப்பு டப்பு டப்புன்னு முடிஞ்சிரும். செம்ம டேஸ்டா இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. ஸோ கண்டிப்பா இதை வந்து நீங்க ட்ரை பண்ணணும். பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு நீங்க எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய பேர் வந்து என்னோடதுல சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறதா எனக்கு வந்து அனாலிட்டிக்ஸ்ல காட்டுது. அப்படி இன்னுமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்களேன். அப்போதான் வந்து என்னோட வீடியோஸ்லாம் நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். எனக்கும் அது வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ஸோ நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா பாய்.